சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 5வது பாடலும் விளக்கமும் தர வருகின்றார். தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து இணைகின்றார். வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 5. அன்பற்ற விருந்தின் இயல்பு. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குடியிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுந்தானே. அன்பற்ற விருந்தின் இயல்பு. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழம் ஒடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுந்தானே. அனைவரும் ஒப்பக்கூடிய முக மலர்ச்சியுடன் உபசாரம் செய்து உண்மையான சொற்களை கூறி உப்பில்லாத கூழை வார்த்தாலும் அந்த கூழ் உண்பவர்க்கு அமிர்தமே ஆகும். அங்கனமின்றி மா, பலா, வாழை முதலான பழங்களுடன் உயர்ந்த பால் உணவை அன்பில்லாது முகம் சுளித்து அளிப்பாராயின் அது உண்பவருக்கு முன்பே உள்ள பசியுடன் மேலும் மிகுந்த பசியை உண்டாக்கும். மீண்டும் பாடலை பார்ப்போம். அன்பற்ற விருந்தின் இயல்பு. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்பை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராய் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகுந்தானே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணியிலிருந்து 5வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து. மிக்க நன்றிகளையா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.